காலு காலை பிடிக்கிறீங்க, இடுப்பு பிடிக்கிறீங்க, தொடைய பிடிக்கிறீங்க. அதான் உடுங்கடா. தப்பிக்க முடியாது. சாரி சார், நான் தெரியாம அடிச்சிட்டேன். பரவாயில்லம்மா, கோச்சிக்காதீங்க சார். பரவாயில்ல. ஐயோ தூக்குங்கம்மா. கொஞ்சம் இல்லம்மா, ரொம்ப அசந்துட்டீங்க. ஏம்மா, தனத்தை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? மூக்கு மொழியுமா லட்சணமா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. குடும்ப பாங்கான பொண்ணு, வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கா. இப்ப கூட பூஜை ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருக்கா. பாக்குறதுக்கே அழகா இருக்கு. என்ன பண்றது, நமக்கு பிடிச்சா போருமா, உங்க அண்ணனுக்கு பிடிக்கணுமே. எனக்கு பிடிச்சா எங்க அண்ணனுக்கு பிடிக்கும் இல்லனே. இந்த ஹாட் டீயை குடிச்சிட்டு கூலா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? தனலட்சுமியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு இல்லனே? என்னமா இது, கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறோம், வீட்டு வேலைக்கு தானே, நீ சொன்னா சரியா இருக்கும். யோ, யார் யாரு உள்ள? வெளியே வாயா. உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. யோ, நானும் பேசுறதுக்காக வந்திருக்கேன். பொறுங்கங்க. ஏய், யார் மேல கை வைக்கிற? ஏய், யார் மேல கை வைக்கிற? இருங்க, நான் போய் பார்க்கறேன். நீங்க டீ சாப்பிடுங்க. ஏங்க, அங்க என்னவோ சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாருங்க. சீக்கிரம் போங்க. அவதான் வரமாட்டான்னு சொல்றல, போயா. ஓஹோ, நீதான் அந்த மீசக்காரனா? என் முறை பொண்ணை கூட்டிட்டு வந்தவன். மரியாதையா முறை பொண்ணை அமுச்சு வச்சிரு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். யாருங்க இந்த ஆளு? என்ன பிரச்சனை? போலீஸ் அது இதுங்கிறான். அவன் தனத்தோட மாமாவான். நீங்களே கேளுங்கம்மா. தனம் என்னுடைய முறை பொண்ணு. ஒன்றும் தெரியாத அவளை இவர் வந்து பேசி மயக்கி கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ அனுப்பி வைங்கன்னு கேட்டா அனுப்ப மாட்டேன்றாரு. தனத்துக்கு என்னை விட்டா யாருமா இருக்காங்க? ஓ, அந்த பொறுக்கி நீதானா? என்னம்மா மரியாதைலாம் குறையுது? உனக்கு என்னடா மரியாதை? உன்னை பத்தி தானே ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கா. சொல்லிட்டாளா? அப்ப அதை விட்டுடுங்க. என் தனம் சொக்க தங்க மாதிரி. அவ எடைக்கடி தங்கம் கொடுத்துருக்க, நான் இங்கிருந்து போயிடுறேன். அவளை நீங்களே வச்சுக்கோங்க. அடேங்க அப்பா, எடைக்கடை தங்க வேணுமா? செருப்பு தான் கிடைக்கும். அதுதான் வாங்காம போக மாட்டேன். வாங்காம போக மாட்டீங்களா? அப்ப கொடுங்க. அப்பா, போதுமா? இன்னொன்னு வேணுமா? காது கேட்கலையே. இன்னொன்னு வேணுமான்னு கேட்டேன். போதும்பா, இந்த ஒன்னே போதும், இன்னொன்று வேணாம். தரத்தை நீங்களே வச்சுக்கோங்க. வரட்டுமா? வரேன். என்னது? ஆஹா, நான் வரவே மாட்டேன், போறேன். சாரி சார். என்ன சார் நீங்க ஒரு ஆபத்தான பேஷண்ட் தப்பிக்க விட்டுவிட்டு சாரின்னு சொல்றீங்க? சாரி சார். மறுபடியும் சாரியா? சார், ராத்திரி 11:30 மணி வரைக்கும் என் கஸ்டடியில் தான் சார் இருந்தாரு. உங்களுக்கு நான் விளக்கம் கேட்கல. ஒரு பேஷண்ட்டை கொண்டாந்து இன்ஜெக்ஷன் போட்டு படுக்க வச்சிருக்கிறோம். ஒரு 1 hour உங்களால் பார்த்துக்க முடியாதா? சார், அவன் முகத்தில் கொலை வெறி தெரிஞ்சுது சார். பண்ணிக்காதீங்க சார், நானே ஏற்கனவே மிரண்டு போயிருக்கேன். சார், வாட்ச்மேனே கடிச்சு கொதறிட்டு போயிட்டான் சார். சார் நீங்க போங்க சார், ப்ளீஸ் போங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், நல்ல மூட்ல இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போன பேஷண்ட் இப்போ எங்க ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அப்படியா? அங்கேயே இருக்கட்டும், நல்லது தானே. நீங்க யாராவது வந்து பெயில் எடுத்துட்டு போங்க. ஐயோ, பெயில வேண்டாம் சார், அங்கேயே இருக்கட்டும். உங்களுக்கு எப்போ போர் அடிக்குதோ அப்போ நீங்களே திறந்து விட்டுருங்க. அப்போ நீங்க பெயில் எடுக்க மாட்டீங்க? கண்டிப்பா நீங்க எடுப்பீங்க. டிடெக்டிவ் ஆஃபீஸ் ஆரம்பிச்சாச்சு. என்னத்தையாவது பண்ணி ஆகணுமே. ஒன்றும் தோணலை. கரை ஒதுங்குது. ஏண்டா டேய், எருமக்கடா வயசாவது இன்னும் வரல சுப்பிட்டு இருக்கியா? வெக்கமா டேய், நீ என்ன லூசாடா? டிடிட் போடுன்னு பெருசா ஆணி வச்சு அடிக்க சொன்னல, அடிக்கும் போது சுத்தி விரல பட்டு விரல நசுக்கிச்சுடா. ஐயோ, சுத்தில உடைச்சிட்டியா நீ? ஏன்டா விரல போனதை பத்தி வருத்தப்படல? அத பத்தில எனக்கு கவலை கிடையாது. பட் ஆனா இது ஒரு நல்ல சகுனமா நான் எடுத்துக்கிறேன். முத ரத்த காவ வாங்கிருக்கு. எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் கேஸே ஒரு கொலை கேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சூசைட் பண்ணி செத்துருவேன். அதே ஸ்பெஷல் கேஸே எடுத்துக்கிறேன். ஆமா, இது என்ன பக்கத்து வீட்டு பாப்பாவோட ரிப்பனை சுட்டு வந்துட்டியா? வெளிய பெல் அடிக்குது. என்னது, போர்ட மாட்டனோனே கிராக்கி வந்துருச்சா? சூப்பர். எல்லாம் என் முகராசி. வந்த உடனே தான் தெரியும் என்ன அழவுன்னு. இங்க பார், ஆபீஸ் பரபரப்பா இருக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு இருக்க. நீ போய் கூட்டு வா. போ 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 போ. ஸ்டார்ட் பண்ணு. ஹலோ. ஆமா சார், நான் தான் டிடெக்டிவ் ஏஜென்ட் சின்னா பேசுறேன். சின்னா. ஆமா சார். சொல்லுவார் சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமா, எனக்கு தெரியும் எல்லா டீடைல்ஸும். கொஞ்சம் சும்மா ரெண்டா பட்ட பகல்ல நடு ரோட்ல வச்சு சக்கு சக்குன்னு வெட்டி கொலை பண்ணிருக்கான் சார்.
முக்கியமான கேஸ், கொஞ்சம் சும்மா இருக்கியாடா. ஒரு 4 மாச குழந்தை அந்த கொலையை கண்ணால பாத்துருக்கு. அது கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கு. ஆமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. டேய், போலீஸே கோர்ட்டை விட்ட கேஸ் நம்ம கிட்ட வந்திருக்கு. சும்மா இருக்கியா? நீங்க தைரியமா இருங்க சார். இந்த கேஸை பத்தின அத்தனை ஆதாரங்களையும் 2 வாரத்துக்குள்ள கலெக்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கேஸை நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்னடா வேணும்? யார் இவரு? டெலிபோன் கனெக்ஷன் கொடுக்க வந்தவர். நீங்க கொடுங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஆமாங்க. போடா, வந்திருக்கிறவன் டெலிபோன் கனெக்ஷன் கொடுக்க வந்திருக்கான்றதை ஏன்டா முன்னாடியே சொல்ல? எங்க சொல்ல விட்ட? ஓவரா பேசி அசிங்கம் பண்ணிட்டு. சாரிடா. ஆமாங்க. ஹலோ, கனெக்ஷன் சரியா இருக்கு, வச்சிடுறேன். ஓகே, இப்போ ஃபோன் ஒர்க் பண்ணுது சார், நீங்கள் பேசலாம். தேங்க்யூ சார். அந்த கொலைகேஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னடா ஆளுக்கு துப்பிக்கிட்டு இருக்கீங்க? இது துப்பறியும் ஆபீஸ். இங்க துப்ப மட்டும் தான் கொடுக்கணும், துப்பக்கூடாது. இன்னொரு பெல் அடிக்குது. இந்த கேஸா நல்ல கேஸான்னு பாரு. போ. பந்தா பண்ணாம இரு. இந்த கேஸாவது நல்லா இருக்கணும், போன கேஸ் மாதிரி பூட்ட கேஸா இல்லாம. வாங்க சார், என்ன வேணும்? கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்தாச்சு சார், டிவி போட்டு பாருங்க. ஓ, கொடுத்தாச்சா? ஏய், எவ்வளோடா கொடுத்த அவனுக்கு? 50 ரூபா கொடுத்தேன். நல்ல வேலை 50 ரூபா கொடுத்தேன். இல்ல இவனும் துப்பி இருப்பான். தெரிஞ்சிருந்தா கொடுத்துருக்க மாட்டேன். ஹலோ சார். சார், ஏன் கூப்பிடுற? இல்ல இதுல ஏதாவது கெல்மா டிவி வருமான்னு கேட்கலான்னு தான். இந்த விஷயம் அவங்க கிட்ட கேட்டேன். வந்து காரி மூஞ்சிலே தூக்குவோம். போடு. ஏன்டா ரிமோட்டை போட்ட? போடு. நீ ரிமோட்ல டிவி போடுறா. தெளிவா சொல்லேன்டா. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு நாள் தான் அவசரப்படுறது? வீட்டுக்குள்ள பரப்பட்டில படம் பார்க்கற எல்லாத்துக்கும் நான் சாமி. நான் சாதியில மலங்கறதுக்கு சாமி. ஆனா இந்த பேய் பிசாசு பில்லி சூனியா மாயா மந்திரம் இது எல்லாம் ஓட்றதுல இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலே நாங்க தான் நம்பர் 1ன்னு அடிச்சு சொல்ற சாமி. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சாமி, யாருக்காவது பேய் பிசாசு மினிசரம் பிடிச்சிருந்தா என்கிட்ட கூட்டியாங்க சாமி. ஒரே நாள் பூசில துண்ட கடன் துணிய கடன் ஆட்டி போற சாமி. சாதாரண மலக்குறத்தி சாமி, நான் சாதாரண மலைக்குறத்தி இல்ல சாமி. அதிக மலை உச்சியில இருந்து புறப்பட்டு வந்திருக்கிற புயல் சாமி. நான் பேய்களுக்கு ஏம சாமி, பிசாசுகளுக்கு சிம்ம சொப்பன சாமி. யாரு வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் என்கிட்ட வாங்க. பேய் பிசாசுங்களை விரட்டுறதுக்கு நான் கேரண்டி. சொல்லுங்க மேடம். அத்தை ஜடல அந்த பொண்ணுதான். இரு, என்ன பேசுன்னு கேப்போம். நரிக்குறவர் எண்ணத்துல பிறந்துட்டா சாமியும் ஊசிமணி பாசிமணி இப்படிதான் வைக்கணுமா? நான் எம்ஏ சைக்காலஜி முடிச்சிருக்கேன் மதர் தெரேசா கல்லூரியில. மச்சான், முத நாள் ஆபீஸ் திறந்தனக்கே ஒரு க்ளூ கிடைச்சிருச்சுடா. ஐயோ ஐயோ. எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் நரிக்குறவனா ஊரா சுத்தினாலும் கூட சின்ன பொண்ணை எம்ஏ வரலாம் படிக்க வச்சுட்டேன். என் பொண்ணு படிச்சதுனால என்ன இப்படி மாடனா மாத்திட்டா. 5 குட்டி தானே மாமா. என்ன உரிமையோட ஓடி வந்து என் கண்ணை பத்திர பூ மாதிரி கை வேற யாருக்கு இருக்கு? 5 குட்டிக்கு தான் இருக்கும். அப்புறம் யாரு? சூர்யா, கண்ணன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? போங்க மாமா, நீங்க ஓட்ட கண்டு போட்டு பாத்துட்டு இருக்கீங்க. இல்லம்மா, நீ ஜாலி மூட்ல ஓடி வந்து என் கண்ணை பத்திரன்னு என்ன அர்த்தம்? உன் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பாங்கன்னு ஒரு யூகம் தானே. ஆஹா, எல்லாரும் வந்திருக்காங்களே, நான் சொன்னது கரெக்ட் தானே? பகவத்கீதை படிக்கும்போது தொந்தரவு பண்ணிட்டோமா அங்கிள்? யாரும் தொந்தரவு பண்ணவே முடியாது. மனசுக்குள்ள மந்திரம் ஓடிட்டே தான் இருக்கும். ஏன்னா தினந்தோறும் இதை தானே சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப படிக்க அதுல என்ன சார் இருக்கு? அதுல என்ன இல்லைன்னு கேளு. என்ன மாமா, சம்பவாமி யுகேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ கடவுள் திரும்ப பிறப்பாரா? இல்ல மாமா, எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீ இழுத்து விடுற மூச்சே கடவுள் தாம்மா. அதான் பிராணவாயுன்னு சொல்றாங்க. பிராணவாயு கிடைக்கலன்னா பிராணனை விட வேண்டியதுதான். புனரபி ஜனனம் புனரபி மரணம்னா என்ன சார்? பரவாயில்லையே, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்துட்டு பகவத்கீதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உடல்ல பழைய அணுக்கள்லாம் அழிஞ்சி புதிய அணுக்கள்லாம் உற்பத்தி ஆகுதா, அதைத்தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்றா. 2012 உலகம் அழியுமா அங்கிள்? உலகம் எப்பவுமே அழியாது. உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் தான் அழிஞ்சு போகும். பயப்படாதீங்க, உலகம் அழிகிறது கூட 2012 தான் நடக்கும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. எப்போ வேணா நடக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு பிரளயம் வரும். என்ன அங்கிள், பயம் காட்டுறீங்களா? நான் உண்மையை தம்மா சொல்றேன். மொத்தம் 4 யுகங்கள், 12,000 வருஷங்கள். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகமும் 3000 வருஷம். அது என்ன சார் கணக்கு? இறைவன் போட்ட கணக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க, உங்களுக்கு நல்லா புரியும்.
இப்போ உங்ககிட்ட சொன்ன 4 யுகங்களும் ஒரு சினிமா ஷோ மாதிரி. 12,000 வருஷத்துல இந்த ஷோ முடிஞ்சு அடுத்த ஷோ ஆரம்பமாகும். எல்லா ஷோவிலையும் இதே கேரக்டர் தான், இதே ட்ரெஸ் தான், இதே காட்சி தான், எந்த மாற்றமும் கிடையாது. உதாரணத்துக்கு 12,000 வருஷத்துக்கு முன்னாடி நாம இதே ட்ரெஸ்ல இதே இடத்துல உட்காந்து பேசி இருந்திருப்போம். 12,000 வருஷம் கழிச்சும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். போட்ட ட்ரெஸ்ஸு மாறாது, காட்சிகள் மாறாது, இதே தான். ஒரு மில்லி மீட்டர் கூட மாறாதுமா. இதைத்தான் பெரியவர்கள்லாம் விதின்னு சொன்னாங்க, முனிவர்கள்லாம் நாடின்னு சொன்னாங்க. நாடினா ஏடு படிக்கிறாங்களா அதுவா அங்கிள்? நாடி படிக்கிறேன்னு இப்போ சில பேர் சொல்றதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. உன்னுடைய உண்மையான நாடி எங்கேயாவது இருக்கும். அது மட்டும் கிடைச்சிட்டா உன்னுடைய பல ஜென்ம டைரி அதில் இருக்கும். நிஜமாவா அங்கிள்? ஆமா, இதனுடைய சாராம்சம் தான் கீதாச்சாரம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. நன்றாகன்னா என்ன? சரியாக விதிப்படி நடந்ததுன்னு அர்த்தம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கிள். உங்க வயசு பிள்ளைங்க இந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்னா பிரளயம் ரொம்ப நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். இந்த உலகம் பூரா அழிஞ்சாலும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் சாகக்கூடாது. அப்ப நீ? நான் எப்பவுமே மெஜாரிட்டி பக்கம். அரசியல்ல சேர போறேன்னு நினைக்கிறேன். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்பட வேண்டும். நேராச்சு சாப்பிட வாங்க. கமான் பொண்ணுங்களை பாக்குறது முக்கியலடா, துரத்தி பிடிக்கணும்டா. உனக்கு இங்கேயே இப்பவே சூப்பர் ஃபிகர் மடிக்க ஐடியா கொடுக்கவா? இப்பவே வைக்கப்பட்டா எப்பரா ஃபிகர் படியும்? போல்டா அப்ரோச் பண்ணணும்டா. பாரு அஞ்சு பானு 2 பேரும் நம்ம காலேஜோட பியூட்டி குயின்ரா. ஏய் பானு, நீ வேணா பாரு, இந்த காலேஜ்ல நம்ம 2 பேர்ல ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்போம். பேச பழக சூப்பர் ஐடியா சொல்லவா? ஏய் சொல்றா எனக்கு மட்டும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா இந்த உலகத்திலே நான் தான்டா ஹாப்பியஸ்ட் பர்சன். அண்ணா நான் சொல்ற மாதிரி செய். நாளே வரியில நச்சின் லவ் லெட்டர் எழுதி 5 கிட்ட கொடு. செருப்ப கழட்டி அடிப்பா. பட்டுக்கோ. காதல்னா சும்மாவா? காதல்னா சும்மாவா? டைப் சும்மா நச்சின் இருக்குடா. டேய் உனக்கு ஏத்த ஜோடி 5 தான்டா. உனக்கு லவ் லெட்டர் எழுத எப்படி நான் சொல்லி தரேன். கண்ணே உன்னை நான் ரொம்ப நாளா தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். என் கண்களாலும் மனதாலும் உன்னை தொடர்கின்றேன். உன் மீது உயிரையும் வைத்திருக்கிறேன். பல பிறவிகளா இந்த காதல் தொடர்கிறது. இந்த பிறவியிலும் தொடர வேண்டும். இக்கடிதம் உனக்கு பிடித்திருந்தால், உனக்கு என்னோடு பேச விருப்பம் இருந்தால் அவளது இடது கையை தூக்கி காட்ட சொல். நாளை இதே நேரம் இதே இடத்தில் உன் எதிரில் வந்து நிற்பேன். சூப்பர்ரா. மேல அவ பேர் எழுதாதடா. இந்த லெட்டர் அவளுக்கு எழுதலன்னு சொல்லிடலாம். கீழே உன் பேரை போடாதடா, நாங்க எழுதுறோம் சொல்லிடலாம். எப்பறா இந்த லெட்டர் கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கிறது? ஏண்டா இவ்வளவு சொல்லி கொடுத்தாங்க இத சொல்ல மாட்டோமா? சந்தன மாரியம்ம கோட்டை வம்சத்தை குண்டோட அழிச்ச உங்க குடும்பத்தோட யாரு தொடர்பு வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு மரண தண்டனை தான். பானுக்கு லவ் லெட்டர் எழுதின கண்ண பாவம் பரிதாபமா செத்து போயிட்டான். கண்ணனை கொன்னுட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஒரு கேடா? ஸ்நாக்ஸ் லவ் லெட்டர் எழுதினா தப்பா உனக்கு? அநியாயமா கண்ணனை கொன்னுட்டீங்களே. அவன் சாவுக்கு நீதான் காரணம். உனக்கு லவ் லெட்டர் எழுதினது தெரியல. உங்க அப்பா அவனை கொலை அவன் ஒரு பண்ணிட்டாரு. அப்பாவி. உங்க அப்பா போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? கண்ணே ஒரு அப்பாவி. அநியாயமா கொன்னுட்டீங்களே. ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது. நீதான் காரணம். அந்த லவ் லெட்டர் எழுதினது நாங்க தான். அநியாயமா அவனை கொன்னுட்டீங்க. நான் என்ன நீதான் அதுக்கு காரணம். கண்ணு சாவுக்கு நான் காரணம் இல்ல. ஏய் அழுவாத.